வணக்கம். கல்வி சார்ந்த தகவல்களுக்கு அசோக் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்தவும். நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் ஸ்கூல் எமிஸ் ஆப். இதில் நாளுக்கு நாள் நிறைய அப்டேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதை சில விஷயங்களை எளிமைப்படுத்தியிருக்காங்க, சில விஷயங்கள் சேர்த்துருக்காங்க, சில விஷயங்கள் நீக்கியிருக்காங்க. அதனால் நமக்கு சந்தேகங்கள் ஏதாவது எந்தெந்த இடத்துல வருதோ அதையும் எப்படி நிவர்த்தி பண்ணுறது, முழுவதுமாக எமிஸ் ஆப் மூலயமா அட்டனன்ஸ் ஸ்கூலுக்கு எப்படி போடுறதுங்கிறத முறையாக பார்க்க போகிறோம். இது பாருங்கள். ஃபஸ்ட் நம்முடைய டிஎன் ஸ்கூல் எமிஸ் ஆப் அதை கிளிக் பண்ணிக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். முதல்ல ஸ்கூலோட யூசர் நேம் கொடுத்துட்றோம். ஸ்கூலோட பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுறோம். இது இப்போ லாகின் பண்ணே ஸ்கூல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இதுக்கு முன்னாடி இப்போதைய புதிய அறிமுகத்துக்காக அப்படியே நேராக இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கணும். லொக்கேஷனை ஆன் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இந்த லொக்கேஷனுங்கிறத ஆன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட லொக்கேஷனும் ஆன் ஆகிருக்கணும். இந்த ஆப்போட லொக்கேஷனும் ஆன் ஆகிருக்கணும். அதுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் பாருங்கள். இதுவை அப்படியே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன் ஸ்கூல் அட்டனன்ஸ் ஆப் இதில் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணோம்னா இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாம் பர்மிஷன் கொடுத்துருப்போம். இந்த ஆப்பில் அது எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன், தேவைன்னா அதையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இது காலையில் தலைமை ஆசிரியரோ அல்லது பொறுப்பாசிரியரோ டெய்லி காலையில் 8:30 இந்த வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு டுடே ஸ்டேட்டஸ். இன்றைக்கி ஃபுல்லி ஒர்க்கிங் டேனா ஃபுல்லி ஒர்க்கிங் டே, ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் டேனா நம்ம எஸ்எம்சி மீட்டிங் நடக்கிற மாதிரி காலங்களில் நாட் ஒர்க்கிங் டே, பார்ட்லி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது இப்போதைய காலகட்டத்தில் எல்கேஜி யூகேஜி நம்ம அட்டனன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க மட்டும் பார்ட்லி ஒர்க்கிங் டே கொடுத்து அந்த எல்கேஜி யூகேஜி டிக் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு பார்ட்லி ஒர்க்கிங் டேன்னு வந்துடும். இதை செஞ்சுட்டு காலையிலே சேவ் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒர்க் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி கீழே வரணும். வந்தால் தான் நம்மளது ஒர்க் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது பண்ணால் பார்த்திங்கன்னா திரும்ப ரெட் கலரில் ப்ளீஸ் சிங்க்ரோனைஸ் டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் க்ரீன் கலர் வந்திருக்காங்கிறத ஒரு ஞாபகத்துக்கு பார்த்துக்குங்க. பார்த்து முடிச்சுட்டு கீழே மோர் பட்டனில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். டுடே ஸ்டேட்டஸ் சிங்க்ரோனைஸ், டுடே ஸ்டேட்டஸ் ஸ்டோர் லோக்கலி. அடுத்து ஸ்டாஃப் அட்டனன்ஸ் லிஸ்ட் ஸ்டோர் லோக்கலி. அடுத்து ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ். அதுக்கும் ஒவ்வொரு கிளாஸாக கிளிக் பண்ணி இன்றைய தேதி வந்துடுச்சா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒவ்வொரு தடையும் கிளாஸு செக்ஷனு அதை ஒரு கிளிக். இந்த மாதிரி பண்ணி எல்லா கிளாஸுக்கும் தலைமை ஆசிரியரோ அல்லது பொறுப்பாசிரியரோ அதை செஞ்சு முடிச்சிடணும். இது வரைக்கும் செஞ்சிட்றீங்க. செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாஃப் அட்டனன்ஸ்க்கு வந்துடுறீங்க. ஸ்டாஃப் அட்டனன்ஸ் கூட வச்சுட்டு அப்படியே கீழே உள்ள சென்டர் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய இடத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இப்படியே வச்சுட்டு 8:30 மணிக்குள்ளார இதை நீங்கள் 8 மணிக்குள்ளார 8:30 மணிக்குள்ளார செஞ்சுட்டு நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு பாஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் இருக்கணும். பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு போனோடனே 9:10க்கு எல்லா அட்டனன்ஸ் போட்டு முடித்த பிறகு திரும்ப சைடில் 3 பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாஃப் அட்டனன்ஸ் தெரியும். நேராக அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க யார் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத சேவ் கொடுத்துட்டு சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டோம்னா, இது சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க அட்டனன்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக லோக்கல் பாடிஸ் இது லைப்ரரி இருக்குது. இந்த ஸ்டாஃப்லையே கீழே லோக்கல் பாடிஸும் கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்தா ஃபுல்லாக எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் வந்திருக்காங்களா, எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும். நம்ம தனித்தனியாக போட்டதை இப்போ ஒரே இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் கொடுத்து நாம் சிங்க்ரோனைஸ் பண்ணிவிடும். இது தலைமை ஆசிரியர் அல்லது பொறுப்பாசிரியரோட இது வேலை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நம்முடைய ஸ்டாஃப் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஸ்டாஃபும் ஏறக்குறைய 9 மணிக்கு முன்னாடியே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு உள்ளே போகணும்.
இதுக்கு முன்னாடி ஹெச்எம் அவருடைய அட்டனன்ஸை ஸ்கூலில் போட்டு முடித்த பிறகு லாக் அவுட் மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அது சேவ் ஆகும். ஆசிரியர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் கொடுக்குறீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. லாகின் பண்ணி உள்ளே போயிடுறீங்க. இதுவும் அவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்ட்டு டுடே ஸ்டேட்டஸ் சிங்க்ரோனைஸ் பண்ணி டுடே ஸ்டேட்டஸ் டோர்லி லோக்கலி வந்துடும். ஸ்டாஃப் லிஸ்ட்டையும் அது மாதிரி கிளிக் பண்ணோம்னே ஒவ்வொரு கிளாஸாக அவங்களும் தேதி மாற்றணும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் தேதியை அவங்க மாற்றிக்கணும். மாற்றிட்டு பேக்கில் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய ஸ்டூடெண்ட் பேர் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆனால் ஓப்பன் ஆகுதா, அதை அப்படியே வச்சுக்கிட்டு சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம பேக்கில் வந்துடணும். ஸ்கூலுக்கு ஆரம்பித்த பிறகு 9:20 ப்ரேயர் முடிச்சுட்டு நாம் திரும்ப அந்த கீழே உள்ள 3 பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸ் ஓப்பன் ஆகும். மாணவர்களுக்கு எல்லாம் அட்டனன்ஸை போட்டு சேவ் அண்ட் சிங்க்ரனைஸ் நாம் கொடுத்துட வேண்டியதான். இதுதான் இப்போதைக்கு நம்ம அட்டனன்ஸ் ஆப்பில் எளிமையாக செய்யக்கூடிய வழி. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி 100% நம்ம எம்இஎஸ் அட்டனன்ஸ் போட்டு நம்மளுடைய அலுவலர்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்து நம்மளுடைய பணிகளை சிறப்பாக பணியாற்றுறதுக்கு இது ஒரு எளிய வழியாக இதை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.